ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இது நற்கருணை ஆண்டவர் என்கிற கனிவின் கடவுள். இவர் கனிவான இதயத்தை கொண்டிருப்பவர். நீ நினைத்து கொண்டிருக்கிற தந்தை ஒரு கொடூரமானவர் அல்ல. அணுக முடியாத ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு உன்னை ஆட்சி செய்பவர் அல்ல. மாறாக உங்கள் மத்தியில் அவர் எந்நாளும் வாசம் செய்ய ஆசைப்படுகிறவர். திருப்பாடல் 80 சொல்லுகிறபடியாக, இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இதோ இன்று மண்ணுலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நன்மை செய்கிறவரை, உனக்கும் எனக்கும் கனிவான செயல்கள் செய்தவரை, உன்னதத்திலிருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிராமல் மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்த நல்லவரை இதோ இந்த பாடல் வழியாக பாடி துதித்து ஆராதிப்போம். பிள்ளைகளோடு நீர் ஆசீர்வாதத்தின் இரக்கத்தின் தெய்வமாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இதுவும் கைகள் எங்களை உருவாக்கின ஆண்டவரே. எங்களுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களை வடிவமைத்த ஆண்டவரே. உம் கட்டளைகளை நாங்கள் கற்று கடைபிடிக்க இதோ உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மைகள் செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பயணிக்கிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக கரத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த வழிபாட்டில் உமது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற பிள்ளைகளை தேவருடைய கரத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ கவலைகளோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க இறங்கி வருகிறவரே, இந்த வேளையில் நீர் இறங்கி வந்தமுடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இதோ ஆண்டவரே, எங்கள் பக்கமாய் மதுமுகத்தை திருப்பி ஆசீரை எங்களுக்கு நிறைவாய் தர உம்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். விண்ணகத்தை எங்களுக்காய் திறப்பவரே, மேகங்களை எங்களுக்காய் பொழியச் செய்கிறவரே, இதோ இந்த நாட்களில் எங்கள் மீது மழை பொழிந்து விவசாயம் செழிக்கச் செய்து எங்கள் குடும்பங்கள் செழிப்படைய தேவரீர் உதவி செய்வீராக. உயிருள்ளவரே, உண்மையுள்ளவரே, உருக்கமாய் ஜெபிப்போருக்கு அருகிலுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கூப்பிடுவோர் குரலுக்கு செவி சாய்ப்பேன் என்றவரே, இதோ இந்த நேரத்தில் கண்ணீரோடும் கவலையோடும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அருகில் நீர் வாசம் செய்வீராக. இதோ கவலை கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாளராய் இறங்கி வரும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கனிவு என்கிற கொடையை குறித்து சிந்திக்கும் இந்த நேரத்திலே ஆவியானவருடைய இந்த கொடையை எங்கள் இதயங்களில் நீர் ஆழமாய் வைத்து ஆசீர்வதிப்பீராக. கனிவின் ஆழம் எங்களுக்குள் கிடைக்கும்படியாக, அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் எங்களுக்குள் மிளிரும்படியாக எங்களை நீர் இப்பொழுது ஆவியின் வல்லமையினால் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாய் மகனே, மகளே. ஒரு விசை கண்களை மூடி, என் மகளே, என் மகனே, இதோ எனக்கு யாரும் இல்லை என்று நீ கலங்கி விடாதே. உனக்கு ஒருவர் உண்டு, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. இதோ உன் வேதனைகளை மாற்ற வல்லவர் ஒருவர் உண்டு. பிள்ளைகள் பட்டினியாய் கிடக்கக்கூடாது என்று பசியை அறிந்து உணவு கொடுத்தவர் ஒருவர் உண்டு. பாவப்பட்ட பிள்ளை காலில் வந்து விழுந்த பொழுது அவளுக்கு மன்னிப்பின் அபிஷேகத்தை கொடுத்த ஒருவர் உண்டு. தன்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட சக்கேயுவுக்கு தன்னுடைய அன்பை முழுமையாய் வெளிப்படுத்தின இயேசு என்ற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு. ஆண்டவர் உன்னை கைவிடாதவர். ஒரு விசை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன் கவலைகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டு பாரத்தை ஒப்பு கொடுங்க. வீட்டில் பிசாசு இருக்குன்னு நினைக்கிறியா? தீமைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டினுடைய எல்லா பகுதிகளையும் ஒப்பு கொடுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு எல்லை பகுதிகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உன் வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறார். உன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். அவர் விடுதலை கொடுக்க இறங்கி வந்த தேவன். இதோ அவர் உயிருள்ளவர். அவர் இறந்து செத்தொழிந்தவர் அல்ல. என்னுடைய ஆண்டவர், நீ விசுவசிக்கின்ற ஆண்டவர். இதோ என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று பாறைகளை உடைத்தெறிந்து இதோ அந்த பாதாளங்களுக்குள் இறங்கி மீட்கப்பட வேண்டிய ஆத்மாக்களை எல்லாம் தூக்கி கொண்டு வெளியே வந்து வெற்றி வீரராய் உயிர்த்த உன் ஆண்டவரை நீ துதித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உனக்காக உயிர்த்தெழுந்தவர். உன்னை மண்ணுக்குள் தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக, பிசாசின் அந்தகார இருளுக்குள் நீ முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக உன்னையும் என்னையும் மீட்க வந்தவரை ஒரு விசை நோக்கி பார்த்து உள்ளத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவாய். மகனே, மகளே, ஆண்டவரே நன்றி என்று சொல்லு. ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்தவரே, இந்த தரணியில் நான் ஒரு பிள்ளையாயிருக்க, நல்ல ஒரு மதிப்புக்குரிய மகனாய் மகளாய் வாழ என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. நன்றி ஆண்டவரே. என்னை உயர்த்த சிலுவையின் வேதனையை ஏற்றவரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இது நமக்காக உயிர் துறந்தவர், உயிர் தெழுந்தவர், உண்மையிலே நம்மோடு வாசம் செய்கிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். கனிவோடு அவர் நடந்து கொள்வார். இதோ நீ கனிவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கனிவை நீ கொடுக்க மறந்தாய். அவர் உனக்கு கனிவை கொடுத்து உன்னை கனிவை கொடுக்கிற அடையாளமாக மாற்றப் போகிறார். இந்த பாடலில் நம்ம ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கனிவின் அதிசயம், அற்புதம் இன்று எனக்குள்ளே மலரட்டும். என் மனைவி மீது, என் மகன் மீது, என் பிள்ளைகள் மீது, என் கணவன் மீது, என் அயலார் மீது கனிவு காட்ட முடியாத ஒரு ஈவு இரக்கமில்லாத ஒரு மனுஷனாய் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கல்லான இதயத்தை அவர் மாற்றி போடணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக இந்த கல்லான இதயத்தை நான் உடைக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாயா? இந்த பாடல் உன்னை விடுவிக்கிற பாடலாக கடந்து வருகிறது.
ஆண்டவரே, இதோ சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறீர். இதோ எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் உம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது என்று உம் பாதபடி தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இதோ எங்களை நீர் தேற்றி ஆற்றி ஆசீர்வதியும். திருப்பாடல் 119:41 சொல்லுகிறது, ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அந்த மீட்புக்காக, உம்முடைய விடுதலையின் வாக்குக்காக காத்திருக்கிற என் பிள்ளைகளை இந்த நேரம் நீர் சந்திப்பீராக. கனிவின் அபிஷேகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாவின் கட்டுகளை உடைத்து துதிப்போமா. எஜமானன் கர்த்தரே, உம்மை துதிக்கிற நேரம் இது. ஆண்டவரை துதிக்கிற நேரம் இது. அபிஷேகத்தின் தெய்வத்தை துதிக்கிற நேரம் இது. கிருபைகளால் உறைந்திருப்பவரை துதிக்கிற நேரம் இது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஏதாவது கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு நீர் ஆவியின் கனிகளை இப்பொழுது கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருந்த பொழுதும் கூட இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமும் உண்டு. அவைகளையும் இதோ இன்று இப்பொழுது ஒரு பாதபடியில் நாங்கள் வைக்க ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வேதனை, வழிகள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கனிவு என்கிற உம்முடைய ஆவிக்குரிய வல்லமை எங்கள் இதயத்திலே குடிகொள்ள வேண்டுமாய் எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே, ஆமென். ஆவியானவரின் கனியை நாம் தொடர்ந்து சுவைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கனிவு என்ற கனியை சுவைக்கின்றோம். சிறு பிள்ளைகளிலே நாம் படித்திருப்போம், திராட்சை தோட்டத்திலே இருக்க திராட்சை பழத்தை தின்பதற்காக நரி அதற்கு அது எட்டாததால் குதித்து குதித்து பார்த்துவிட்டு ஏமாந்து இது எட்டாக்கனி என்று சொல்லிவிட்டு அது ஏமாற்றத்தை மறைப்பதற்காக அந்த வார்த்தையோடு சென்றது. அதுபோல் அல்ல இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற இந்த கனி. இது இலவசமாக கொடுக்கப்படுகிற இந்த கனி. நாம் தான் அதன் அருமை தெரியாது. அதை இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையை மீறி அதை நாம் உள்வாங்காமல் அந்த கனிவு என்ற கனியை பிறருக்கு கொடுக்க நாம் மறந்து விடுகின்றோம்.
அல்லது கொடுக்க விருப்பமில்லாமல் விட்டு விடுகின்றோம். சாலமன் ஞானம் 18வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ, கனிவுள்ள மனிதரிடம் இவ்விரண்டும் காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது. கனிவு என்பதை நாம் ஒரு சொல்லில் கூட காட்டலாம் என்று. இதற்கு ஒரு நிகழ்வை நான் சொல்கின்றேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கனிவுடையவர் என்று நிதர்சனமான உண்மை. அவருக்கு அடுத்தபடியாக உலகமே போற்றுகிற அளவிற்கு கனிவுள்ளவராக இருந்தவர் அன்னை தெரசா. அவர் ஒரு முறை ரோடோரமாக நடந்து செல்லும் பொழுது வழியோரம் ஒரு பிச்சைக்காரர் அமர்ந்திருப்பதைக் கண்டு தன்னுடைய பாக்கெட்டிலே கைகளை விட்டு அவருக்கு ஏதாவது போட வேண்டும் என்று கைகளை துளாவும் பொழுது அவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் முன் முழந்தாள் படியிட்டு ஏதோ அவர் சொல்லிவிட்டு நகர்ந்தார். அப்பொழுது அன்னை தெரசாவுக்கு அடுத்தபடியாக வந்தவர், அந்த அம்மா தான் ஒன்றுமே உனக்கு கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நீ இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு, அவங்க பார்வையில் நான் கடவுளை கண்டேன். கடவுளுடைய கனிவு அவங்க கண்களிலிருந்து எனக்கு கிடைத்தது. அவங்க எவ்வளவு பணம் போட்டிருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த கனிவுக்கு அது ஈடாகாது என்று சொல்கிறார். அப்படியான ஒரு கனிவை நாம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவரது விருப்பமாக இருக்கிறது. தொடக்க நூல் 4:4 பார்க்கின்றோம், ஆபேல் காயின் சகோதரர்கள். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் கனிவுடன் கண்ணோக்கினார் என்று காணப்படுகின்றது. அந்த கனிவு காயினிடம் இல்லாததால் அவன் பாவத்திற்கு ஆளாகின்றான், கோபத்திற்கு ஆளாகிறான். அந்த கோபம் அவனை தன் தம்பியையே கொலை செய்யும் அளவிற்கு தூண்டிவிடுகின்றது. ஆகையால் கனிவு என்பது ஒரு பாசத்தை ஒருவருக்கு ஒருவர் காவலாளிகளாக, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி பிடிக்கும் பொறுப்பாளராக இருக்க கடவுள் படைத்த படைப்பை உறுதி செய்வதாக இருக்கிறது. ஆனால் காயினுடைய செயலோ ஆண்டவருடைய படைப்பையே அவன் மறுதளிக்கிறவனாக மாறிவிடுகின்றான். இன்னுமாக கனிவிற்கு வேறு ஒரு நிகழ்வையும் கூட நாம் சொல்லலாம். ஒரு ஏழை பையன் மிகவும் பட்டினியாக தெருவிலே அலைகிறான். அவனுக்கு பசி எடுக்கிறது, குடிக்க தண்ணியாவது கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறான். தண்ணி கூட கிடைக்கவில்லை. ஒரு கதவை தட்டுகிறான், தண்ணி வேணும்னு கேட்குறான். அந்த கதவை திறந்த பெண்மணி அவனுடைய கண்களில் இருந்த அந்த பசியையும் அவன் தோற்றத்தையும் கண்டு அவனுக்கு ஒரு டம்ளர் நிறைய பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை அருந்திய பின் அவன் இங்கேயே படுத்துக்கப்பான்னு சொல்லி அவன் அந்த இடத்துல உறங்கி விட்டு செல்கிறான். அது அப்படியே முடிந்துவிடுறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மருத்துவமனையில் இந்த பால் கொடுத்த அந்த சகோதரி மிகவும் காலங்கள் கடந்து சென்ற பின் நோய்வாய்ப்பட்டு அவங்க படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் பணம் செலவு பண்ணவோ வேறு எதற்குமோ ஆளில்லாத நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு மருத்துவரை ஒருத்தரை அவங்க வரவேற்கும் பொழுது அந்த மருத்துவர் அந்த கேஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு அதில் இருந்த அந்த பெயரையும் புகைப்படத்தையும் பார்த்த உடனேயே அவங்களுக்கான அந்த அறுவை சிகிச்சை முழுவதையும் அவரே பொறுப்பேற்று அந்த சகோதரிக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அவங்க சுகம் பெற்றதும் இதை தெரிந்தவுடன் அவர்கள் அந்த மகனுக்கு தான் செய்த அந்த கனிவு தனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதை நினைத்து மகிழ்ந்து போனார்கள். அதைத்தான் விவிலியத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கின்றது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று. தொடக்க நூல் 33:10 மீண்டுமாக நாம் கடந்து சென்று பார்க்கிற பொழுது ஏசா யாக்கோபு சகோதரர்கள், மூத்தவனுக்கு உரிய உரிமையை ஏமாற்றி யாக்கோபு பெற்றுக்கொண்டு வெளியில சுற்றி அவன் நல்ல நிலையில திரும்பி வரும் பொழுது ஏசா தன்னை கோபிப்பான் என்று நினைத்தான். ஆனால் அவனோ அவனை கட்டி தழுவி முத்தமிடுகின்றான். அப்பொழுது யாக்கோபு அவனிடம், உன் முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் உள்ளது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக நாம் காட்டுகின்ற அந்த கனிவு நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். நான் இங்கு அறுகுடை இல்லத்திலே அக்கௌண்ட்ஸ் செக்ஷனிலே இருக்கிறேன். இங்கு பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பது, மாதம் ஊதியம் கொடுப்பது வழக்கம். இந்த கொரோனா தாக்குதலினால் மார்ச் 20 அப்புறம் பணியாளர்கள் யாரும் இங்கு வருவதில்லை. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் மார்ச் மாதம் முழுவதாக ஊதியத்தை கொடுத்தோம். அடுத்து ஏப்ரல் மாதம் முழுவதுமே நமக்கு
ஊரடங்கு. அப்பொழுது நான் ஃபாதர் கிட்ட கேட்டேன், நோ ஒர்க் நோ பேமெடி, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா ஃபாதர் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாதுமா, அவங்களே வருமானம் இல்லாமல் இது கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அதனால் நீங்கள் வழக்கம் போல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அதில் அவருடைய கனிவுள்ளத்தை நான் கண்டேன். இந்த ஊதியம் கொடுக்கிற விஷயத்தில் ஃபாதர் காட்டிய கனிவை நான் சொல்லும் பொழுது, ஃபாதரை நான் உயர்த்தி வைத்து பேசுவதாக யாரும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த அந்த கனியை அவர் சரியாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 11:29 நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அவர் கொடுத்த அந்த இலவசமாக கொடுத்த கனிவை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நாம் பகிர்ந்து மகிழ்வோம். நம்முடைய வீடும் நம்முடைய நாடும் அதனால் பயன்பெறும். ஆண்டவருடைய கரத்திலே திருப்பாடல் 119 108வது இறைவசனம் சொல்லுகிறது, நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும் என்று. இதோ எங்களுக்காக தந்தையிடமிருந்து இறங்கி வந்த மகனை புகழுகிற போது நாங்கள் தந்தையையும் அவர் வாக்களித்த தூய ஆவியையும் புகழுகிறோம் என்று நம்புகிறோம். இதோ மூவரு தேவனை தேவகுமாரா என்ற வார்த்தையிலே சொல்லி புகழுகிற போது அவர் உண்மையிலும் உண்மையாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த பாடலில் ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவோம். ஆண்டவர் சீயோனை தெரிந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் என்று திருப்பாடல் 132:13 சொல்லுகிறதை போல, இதோ மகனே மகளே, உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் சீயோனை போல தெரிந்தெடுத்து உறைவிடமாக்குகிறார். உன்னை நீ ஒப்படைத்து ஆண்டவர் தங்கும் இல்லிடமாக உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் மாற்றுவாய். சிறு குழந்தையாக நீங்கள் மாறுங்கள் என்று சொன்னீங்களே, நீ சிறு பிள்ளையாய் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். இதோ சிறு குழந்தையைப் போல நாங்களும் முது தாய்மடியில் தவழுகிற குழந்தையாக மாற விரும்புகிறோம். எங்களை ஏற்று ஆதரித்து ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தினாலே எங்களை தாளாட்டும் ஆண்டவர் கிருபைகளால் நிரப்பும் அப்பா.
நினைச்சிடுங்க ஆண்டவரேன்னு மன்றாடி இருக்கிற எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் தயவாய் செவி சாய்ப்பீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையின் பேரில் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், கேளுங்கள் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் தந்தையிடமிருந்து ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருவீராக. சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாம் அனைவரும் டிவிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இன்னும் இறை வார்த்தை உரைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் அவர்களுக்காக செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பெற்றோரை துறந்து உடன்பிறப்புகளை துறந்து எல்லாவற்றையுமே துறந்துதான் நமக்காக அவர்கள் இந்த சேவையை செய்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் மனித இயல்பில் தவறுகள் செய்யக்கூடும். அந்த நேரங்களுக்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் தவற்றை நாம் சுட்டி காட்டுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தாவீது சொன்னது போல தேர்ந்து கொண்ட ஊழியர் மீது கை வைப்பதை அவர் மீது நான் கை வைத்து அவருக்கு பழி சொல் உண்டாக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னது போல நாமும் ஒவ்வொரு குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இந்த நேரத்திலே ஜெபிக்க என்னோடு சேர்ந்து உங்களையும் நான் அழைக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இன்னும் இறை வார்த்தை உரைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே இறை வார்த்தை என்கிறது ஒரு வியாபாரமாக போய்விட்ட நிலையிலே ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஊதியத்துக்காக உழைக்காமல் தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உமது கனிவு என்கிற அந்த நற்கொடைகளை அவர்கள் பின்பற்ற வாழ அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் இந்த உலகத்தில் என்ன தவறுகள் செய்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை மன்னியும் ஆண்டவரே. உமது ஆவியால் அவர்களை பலப்படுத்தும் அப்பா. நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர் என்று சொன்னது போல நீர் தேர்ந்து கொண்ட ஊழியர்கள் ஆண்டவரே அவர்கள் கனிவு, பொறுமை, அன்பு என்கிற அந்த நல்ல பண்புகளால் தங்களுக்கு உள்ள அந்த மந்தையை நல்ல முறையில் மேய்த்து அவர்களுக்கு அந்த ஆடுகளுக்கு நல்ல நீர் எப்படி 100 ஆடுகளில் ஒன்று தொலைந்து போன போது அதை தேடி சென்று கண்டுபிடித்தீரோ அதே போல தவறி போன ஒவ்வொரு ஆடுகளையும் தேடி கண்டுபிடிக்கிற நல்ல ஆயனாக அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள் அந்த அன்பு என்கிறதையும் கனிவு, இரக்கம், பொறுமை என்கிற இந்த ஆவியின் கனிகளான அன்பு, கனிவு, பொறுமை, தாழ்ச்சி என்கிற அந்த கனிகளால் அவர்களை நிறைவு செய்து நீர் அவர்களை நல்ல ஒரு ஆயனாக வழி நடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் பரம தந்தையே உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். மன்றாட்டு கேட்டருளும்
அன்புக்குரியவர்களே, இதோ தொலைக்காட்சியின் வாயிலாகவும் அலைபேசியின் வாயிலாகவும் இதோ நம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் இந்நேரத்தில் இதோ கருச்சிதைவு என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இதோ இந்த ஒரு காரியமானது பொதுவாக ஆகிவிட்டது. இதோ அநேகர் கடவுள் கொடுத்த அந்த கருவை இதோ சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்நேரத்தில் நாம் ஒன்று கூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, இதோ திருமணம் ஆவதற்கு முன்பாகவும் இதோ திருமணமாகியும் அநேகர் கருச்சிதைவு செய்கிறார்கள் தகப்பனே. இதோ அவர்களுக்கெல்லாம் கனிவான உள்ளத்தை உம்முடைய தூய ஆவியின் கொடையாம் கனிவான உள்ளத்தை தாரும் தகப்பனே. இதோ அந்த குழந்தைகள் அது இறக்கும் வேளையில் இதோ அதற்கு கூக்குரலிட முடியாது தகப்பனே. இதோ அது உம்மை நோக்கியே கூக்குரலிடுகிறது ஆண்டவரே. இதோ அந்த கூக்குரலை கேட்டு இதோ இந்த தீமையான காரியத்தில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் அந்த கனிவான உள்ளத்தை தந்தருளும் ராஜா. அன்பு தகப்பனே இறைவா, இதோ இந்த தவறை நான் செய்துவிட்டேனே என்று மன வருத்தத்தோடு இதோ முன் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீரே மன்னித்தருளும் தகப்பனே. இந்த செயலை செய்யக்கூடிய மருத்துவர்களை நீரே பார்த்தருளும் ஆண்டவரே. இதோ நீரே அவர்களுக்கு கனிவான இதயத்தை தாரும் ஐயா. அந்த தீய செயலை அவர்களை செய்யாதவாறு நீரே தடுத்து நிறுத்திட வேண்டுமே மன்றாடுகிறோம் தகப்பனே. இதோ மனிதரின் வழிகளை ஆண்டவர் அறிவார், அவர் பார்வையில் எதுவும் மறைப்பதில்லை என்ற வேத வாக்கிற்கிணங்க அன்பு தகப்பனே, நாங்கள் மறைவாக செய்யும் இந்த தவறுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த தவறுகள் இனிமேல் ஏறெடுக்காதவாறு ஒவ்வொருவரின் இதயத்திலும் நீரே கனிவை கொடுத்தருளும் ராஜா. கல்லான இதயத்தை எடுத்துவிடும் தகப்பனே, கனிவான இதயத்தை தாரும் தகப்பனே. இதோ அந்த சிசு இந்த உலகத்தை காணும்படி செய்துள்ளும் ராஜா. இதோ எங்களுக்கு நல்ல ஒரு இந்த தீமையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு மனமாற்றத்தை தந்துள்ள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் டைவர்ஸுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை உணரக்கூடிய அந்த சக்தியை கொடுத்து இந்த குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தில் எப்போ அப்பா வீட்டுக்கு போனாலும் அப்பா வீடு கொஞ்சமாக நல்லா வச்சிருக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிழை, அம்மா அப்பாவுக்கும் பிற்பாடு கணவர் தான் நம்மளுக்கு துணை அப்படின்னு சொல்லி அந்த உணரக்கூடிய சக்தியை கொடுத்து அப்போ இந்த பெற்றோர்களுக்கு நல்ல புத்தி ஞானத்தை விவேகத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பக்குவம் வாழ்கிற ஞானத்தை கொடுத்து தூயாவி பிரசனத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமாக இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த பிரிஞ்சு போன குடும்பத்துக்காக ஜெயிக்க முடியுமாக எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இந்த உலகம் முழுவதும் தகப்பனே உடஞ்சி கிடக்கிற குடும்பம் ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்தில் தகப்பனே ஆவியானவரே, அந்த பொறுமை இல்லாதபடிக்கு நல்ல சம்பளம் வாங்குகிறோம், நம்மளும் ஈக்குவலாக இருக்கிறோம்னு சொல்லி அப்பா, அந்த நேரத்தில் நீ பெரியவளா நான் பெரியவளான்னு ஆண்டவரே நான் வாழ்ந்து காட்ட முடியும்னு போகிற அப்பா, அந்த ஆண்கள் பெண்களுக்கு அப்பா குடும்பங்கிற ஒரு கனியை கொடுத்து சாமி இந்த பிள்ளைகளை அப்பா ஒருமனப்பட்ட ஆவியை கொடுத்து ஒரு தாய் தப்பம் இருந்து பிள்ளைகளை வளர்க்குறது மாதிரி இருக்க முடியாது ஆண்டவரே அப்பா. எல்லாத்தையும் ஆண்டவரை தகப்பன் இந்த நேரத்தில் ஆவியானவரே தூய பரிசுத்தரே அப்பா, அந்த பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு எல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த பிரிஞ்சு போகிற நேரத்தில் அந்த பிளவுகள் வந்தாக இன்னாருமாவோ இன்னார் பிள்ளை பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க தகப்பனே. அதெல்லாம் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து தூய ஆவியானவர் இந்த குடும்பத்தில் நிலை கொண்டு ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கனியும் கொடையுமாக ஆசீர்வதித்து இதான் வழி இதான் ஒளியம் இது சத்தியம் இது குடும்பம்னு அவங்களை நிலைநிறுத்த முடியுமாக அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்பார்ந்தவர்களே, கூடி ஜெபித்தால் கோடி நன்மை கிடைக்கும். அப்படியாக ஒரு ஜெப நேரத்தை நமக்கு கடவுள் வாய்க்க பண்ணி இருக்கின்றார். அவரவர் தேசத்திற்காக மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் தன்னை தாழ்த்தி
இறந்து மன்றாடினால் அவர் நாட்டுக்கே நலனளிப்பேன் என்று 2 குறிப்பேடு 7, 14, 15 சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரவர் நாட்டுக்காக ஜெபிக்க நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். நாடுகளிலே அவரவர் நாடுகள் வல்லரசாக வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அதிகார வர்க்கங்கள் ஆட்சியாளர்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்கெல்லாம் பொருளாசையோ பேராசையோ சுயநலமோ இல்லாதபடி இருந்தால் நிச்சயமாக ஏழை எளியவர்கள் வாழ்வடைவார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை எந்த நாட்டிற்கும் ஏற்படாது என்பதை மனதில் இருத்தி இந்த கருத்துக்களுக்காக கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உலக நாடுகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை என்று சொன்னவரே, அப்பா, ஒவ்வொருவரும் நாமத்தை பிரஸ்தாபிக்கவும் உம் நாமத்தை மகிமைப்படுத்தவுமே நீர் அவர்களை நிலைநிறுத்த செய்திருக்கிறீர் என்பதை மறந்தவர்களாக நாட்டு வல்லரசுகள் எல்லாம் அவர்கள்தான் செய்வதுதான் பெரிது என்பது போல அவர்களுடைய வல்லமையை காட்டும் பொருட்டு இன்றைக்கு ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படும் அளவு ஆண்டவரே நாடுகள் சீர்கெட்டு போயிருக்கிறது தகப்பனே. ஆண்டவர் உம்முடைய கனிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு, உம்முடைய கனிவால் நிரப்பப்படுமாறு அப்பா, அந்த உம்முடைய கனிவான அந்த செயல்கள் ஒவ்வொரு அதிகார வர்க்கங்களின் மீதும் இறக்கப்படுமாறு இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏழை எளியவர்கள் பால் அவர்களுடைய உள்ளம் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய சுயநலங்களை மறந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகார நாற்காலி என்ற அந்த வாய்ப்பை ஆண்டவரே மக்கள் பால் இறங்குவதற்காக பயன்படுத்தும்படிக்காக ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் நாட்டு மக்களுக்கு அவர்கள் மூலமாக இரக்கம் கிடைக்கும்படிக்காக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, திருப்பாடல் 141:8 சொல்லுகிறது, என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மையை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், என் உயிரை அழிய விடாதேயும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் வாழ்வடைவதற்காக. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மன்றாட்டுக்களை ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். பல்வேறு விதமான தேவைகள் உள்ளத்திலே தாங்கியவர்களாக இதோ இந்த பாடல் அநேகருடைய வேதனையை தணிக்கிற, அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவரே அபிஷேகமாக இந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் இந்த பாடல் வழியாக எல்லா தேவைகளையும் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். la la la
ஆண்டவருடைய கரத்திலே என் அன்பு பிள்ளைகளே, கனிவு என்கிற மிகப்பெரிய அபிஷேகமான ஆவியானவருடைய கனிக்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இதோ திருப்பாடல் 146 7வது இறைவசனத்திலே நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். என் மகனே மகளே, பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பாய் மகனே மகளே. ஒரு விசை உன் கண்களை மூடி கரங்களை விரைத்து நீ எந்த இடத்தில் இருக்கிறோயோ அந்த இடத்திலிருந்து உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நாங்கள் ஏதோ துதிக்கிற நேரத்தில் நீங்களும் சப்தமாய் உன் வீட்டிலிருந்து துதி. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பீடைகள், வேதனைகள், வலிகள், தீமையின் அதிகாரங்கள் எல்லாம் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிற நேரம் இது. எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாவும் துதிக்கட்டும். இதோ நாவு துதிக்கல அப்படின்னா அது மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று தாவீதரசர் சொல்வதை போல இதோ ஆண்டவருக்கு முன்பாக துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஒப்பு கொடுங்க. இன்னும் வீட்டில் இருக்கிற வயதான பெரியோர்கள், உழைப்பாளிகள், உங்க வீட்டுக்கு வர வேலைக்காரங்க, இதோ உனக்கு தெரிஞ்ச கைம்பெண்கள், அந்நியர்கள், அனாதைகள், லேவியர்கள், குருக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். இரக்கத்தின் பிதாவே, எங்கள் மீது இரக்கமாயிருக்கின்றவரே, இதோ இந்த வேளையில் எங்கள் மன்றாட்டுக்களை மது திருமுன் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய வலிகள், வேதனைகள் நிறைந்த பாதைகளையும் தேவரீர் அறிந்திருக்கிறபடியாக அவர்களை கண்ணீரோடு கூட உம்முடைய பாதபடியில் அவர்களை வைத்து மன்றாடுகின்றோம். சுகம் தந்து ஆசீர்வதிக்கிறவரே, நோயில் உழன்று கிடக்கிற என் பிள்ளைகளின் மீது நீர் இரக்கமாய் இருப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பத்திலே கண்ணீரோடு நிற்கிற கவலையான நேரங்களை தேவரீர் இப்பொழுது மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதனை வலிகளோடு நிற்கிற வாலிபர்களையும் சிறு குழந்தைகளையெல்லாம் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பொருள் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், கடன் தொல்லைகளினால் சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளையும், இன்னும் பணத்தை வெளியிலே கொடுத்து பொருள் ஆசீர்வாதத்தை தொலைத்து விட்டு நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதோ இந்த நேரம் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. மார்பில் கையை வச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாய். மார்பில் கரங்களை வைத்து ஒப்புக்கொடு மகனே மகளே. உன் வேதனை வலிகளை ஒப்புக்கொடு, உன் கண்ணீரை ஒப்புக்கொடு. இதோ உன்னுடைய ஆண்டவர், அவர் செவிடர் அல்ல, அவர் கேட்க முடியாதவர் அல்ல, அவருடைய கை குறுகி போன கை அல்ல. இதோ ஆண்டவர் உனக்காய் அவர் கரம் நீட்டுகிறார். உன்னை விடுவிக்கவே நான் வந்தேன் என்று சொன்னவர் இப்பொழுது உனக்காக உன்னை நோக்கி தன் கரத்தை நீட்டி, இதோ என் மகளே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார். மகளே, கலங்கி தவித்த நாட்கள் போதும் அம்மா, கண்ணீர் விட்ட நாட்கள் போதும் ஐயா. உன் தேவன் உன்னை விடுவிக்க உனக்காய் அவர் இறங்கி வந்து விட்டார் என்பதை நீ மறந்து போகாதே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, குருக்கள், கண்ணியர்கள், துறவரத்தாரை
கனிவின் ஆவியால் நீர் நிரப்ப ஆசித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்திலே கலைக்கப்பட்ட குழந்தைகளின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறதே, அந்த குழந்தைகள் உம்மை நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்களே. ஆண்டவரே, இந்த பாதக செயலை செய்த பிள்ளைகள் அறியாது செய்துவிட்டார்கள். அவர்களை நீர் மன்னித்து ஆசீர் அருள்வீராக. அதனால் குடும்பத்திலே சாபங்களோ வேதனைகளோ கிடந்தால் தேவரீர் இன்று அந்த வேதனையை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் முற்றிலுமாக கழுவி என் பிள்ளைகளுடைய வீட்டை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. இதனால் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருந்தால் தேவரீர் இன்று கர்ப்பத்தை திறந்து விடுவீராக. ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் பாவங்களை நீர் பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, குடும்பங்களை பிளவு செய்கிற இதோ ஆண்டவரே, திருமண வாழ்க்கையை பிளவுபடுத்துகிற பிரிவினையின் ஆவி எங்களுக்குள்ளே இதோ வெறித்தனமாக அவன் வேலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் சிதைக்கிற அந்த பிசாசை, பிரிவினையின் ஆவியை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிளவை ஏற்படுத்தி பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, டைவர்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற பிள்ளைகளை எல்லாம் நீர் இப்பொழுது தொடுவீராக. ஆண்டவரே, பிரிவின் ஆவி அந்த வீட்டிலிருந்து விரட்டப்படட்டும். ஆண்டவரே, ஒற்றுமையின் ஆவியானவர் இப்பொழுது அந்த குடும்பங்களை சந்திப்பீராக. கனிவான இதயம் அவர்களுக்கு கொடுப்பீராக. கணவனை குறித்த ஒரு கனிவான இதயம் மனைவிக்கும், மனைவியை குறித்த கனிவான இதயம் அந்த கணவனுக்கும் கிடைப்பதாக. ஆண்டவரே, தாய் தந்தையை பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளை இதோ அந்த பெற்றோர்கள் கனிவுள்ள இதயத்தோடு பார்க்க தேவரீர் உதவி செய்யும். ஆண்டவரே, தாய் ஒருபுறமும் தந்தை மறுபுறமும் நின்று கொண்டு அந்த பிள்ளைகளை இங்கும் அங்கும் அலை கழிக்கிற வேதனை, அறிய முடியாத நிலையில் இருக்கிற குழந்தைகள், சொல்ல முடியாத வேதனையில் கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் கனிவு என்கிற அபிஷேகத்தினாலே மீண்டுமாய் ஆசீர்வாதத்தில் இணைத்து அந்த குழந்தைகளை காக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் ஆண்டவரே, அந்த குழந்தைகள் குரல் கொடுக்க முடியாத நிலையில், என்ன நடக்கின்றது என்று கூட அறிய முடியாத நிலையில் வேதனைப்படுகிற அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அவர்களுக்காக இல்லாது போனாலும் அந்த குழந்தைகளுக்காக நீர் களம் இறங்குவீராக. அந்த குழந்தைகளுக்காக செயல்படுவீராக. நீர் கொடுத்த அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய் தந்தை என்கிற உறவின் அபிஷேகத்தை வைக்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தின் பிதாவே, இதோ இந்த வேளையிலே கொள்ளை நோயினாலே கலங்கி நிற்கிற எங்கள் நாடுகளை எல்லாம் தேவரீர் பரிசுத்த கிருபையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஒருவருக்கும் அறிவில்லாமல் போனதோ இதோ அல்லது நீர் அந்த ஞானத்தை கொடுக்காமல் இருக்கிறீரே. ஆண்டவரே, ஏன் எங்கள் மீது அவ்வளவு கோபமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் நினைத்து மனமருந்துகிறோம். ஆண்டவரே, இதோ உலகத்திலே இதோ எங்கள் மீது பாய்த்தப்பட்டிருக்கிற, எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற தீமைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற தேவரீர் ஒரு நல்ல மருத்துவரை எழுப்பும்படியாக இதோ மருத்துவ குழுக்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து இதோ இந்த தீமை, இதோ கொள்ளை நோயினுடைய உக்கிரத்தை முற்றிலுமாக ஆண்டவரே நிர்மூலமாக்குகிற அந்த மருத்துவ அபிஷேகத்தை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியா எங்கள் மத்தியிலே செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் குரல் கேட்டவரே நன்றி ஆண்டவரே. மேகத்தை எங்களுக்காக திறந்து, வானத்தின் கதவுகளை திறந்து, பலகணிகளை திறந்து எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு தேசங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், இதோ வேதனையின் வழிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆறுதலின் தெய்வமாயிருந்து அபிஷேகித்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னும் என் பிள்ளைகள் கேட்ட அநேக வரங்களை நீர் வாய்க்க பண்ணி நீர் ஆண்டவரே,
அந்த பிள்ளைகளுக்குரிய வேதனைகளை எல்லாம் சந்திச்சிங்க ஆண்டவரே. இதோ இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில என் பிள்ளைகளுடைய கண்ணிலிருந்து விழுந்த அந்த கண்ணீர் உமக்கு விலையாக மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீரை நான் தோள்பைகளில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, என் பிள்ளைகளினுடைய கண்ணீருக்கு நீர் பதில் சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீர் சொன்ன மாத்திரமாக நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று உம்மை குறித்து நீ அறிக்கை செய்கிறேன். அந்த அறிக்கை உண்மையானது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் கனிவுள்ளவராய் இருக்கிறீர், நீ தாழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறீர். இதோ நீர் பேர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியாக மத்தேயு 11:28 நாங்கள் வாசிக்கிறோமே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்தவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கற்றுத் தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு நீர் சுமைகளை ஏற்று ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை தந்து எங்களின் பாரத்தை குறைத்து என் பிள்ளைகள் விடுதலையை காண செய்யும் ஆண்டவரே. கிருபையானவரே, நன்மைகள் செய்கிறவரே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற போது ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நம்பி எங்களிடத்திலே ஜெபிக்க கேட்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழகு, என்ன அழகு, என்ன அழகு. என்ன அழகு, பொன்னருள் அழகு. என்ன அழகு, உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு, பொன்னருள் அழகு. என்ன அழகு, உன் அன்பழகு. லீவானின் ஈசுரையே தாவீதின் கோபுரம், சாரோனின் மலரழகு, சீயோனின் அருள்மலர். லீவானின் ஈசுரையே தாவீதின் கோபுரம், சாரோனின் மலரழகு, சீயோனின் அருள்மகனே. என்ன அழகு, உன் அருள் அழகு. என்ன அழகு, உன் அன்பழகு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆவியானுடைய பெருவிழா 8வது நாளில் கனிவு என்கிற கனியோடு நாங்கள் பயணித்தோம். நீங்களும் எங்களோடு பயணித்தீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நாம் எல்லோருமே ஆண்டவருக்குள் பயணித்திருக்கிறோம். நாளைய தினமும் ஒரு சிறப்பான ஒரு கனியோடு நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அபிஷேகத்துக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்காக உழைத்து இந்த அருமையான வைபவத்தை வழிபாட்டை சிறப்பாக செய்ய உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக மேடையில் இருக்கக்கூடிய நமக்காக ஜெபித்த பெரியவர்களும் பாடல் பாடிய சிறு குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதோ வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 13:12 தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒருவரை ஒருவர் அப்படி தான் வாழ்த்தணும். ஆனால் நாமெல்லாம் தூரத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் அன்றைக்கு சிறு குழந்தைகள் பாடிய அந்த பாடலுக்கு வழிபாட்டுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இன்றைக்கு குழந்தைகள் ஒரு பரிசு கொடுப்பாங்க. அதுதான் தூய முத்தம் கொடுத்து உங்களை வாழ்த்துவாங்க. இந்த அபிஷேகத்துக்காக ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.